பேசணும் சார், பணம் பே பண்ண சொல்லி பேசணும். ஏன்டா அப்படி கேட்கணும்? பெண்கள் வருவாங்க, வேறு யாராவது ஒரு ஆளுக்கு வந்து கேட்பாங்க, முடியாதவங்களுக்கு எங்கள்கிட்ட ஒரு புகாரை கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. அப்படி இல்லை சார். இது நீங்கள் இதுக்குன்னு அத்தாரிட்டி இஸ் டியூலி அப்பாயிண்டட் ஆஃபீஸரு, இதை மெயின்டைன் பண்ணி தான் இருக்காரு, இதை சூப்பர்வைசர் தான் இருக்காரு. எது இருந்தாலும் போலீஸ் வருவாங்க சார். நிறைய மழை பெஞ்சா கூட எங்கள் ஊரில் தண்ணி போந்துச்சு, அது கூட போலீஸ் வருவாங்க சார். 10 நாளைக்கு மழை பெய்யாது, வெயில் காஞ்சி போச்சுன்னு வச்சுக்காங்க, தண்ணி கிடைக்கல, அதுக்கு நம்மகிட்ட தான் சொல்லுவாங்க. ஸ்பீடு பிரேக் எடுக்கிறாங்க, நம்மகிட்ட தான் சொல்லுவாங்க. ஸ்பீடு பிரேக் வை எல்லாமே உங்கள்கிட்ட தான் வந்தாங்க. அது வேறு சார். இவர் இதுக்குன்னு ஸ்பெஷல் அப்பாயிண்ட் ஆஃபீஸர், இமீடியட் டு த கலெக்டர் சார். இவர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர். இவர் தான் மெயின்டைன் பண்ணி, இவர் தான் ஆன்சர் பண்ணணும். யார் என்ன தப்புனாலும், பியூன் தப்புனா கூட கலெக்டர் தான் சார் பார்ட்டியை சேர்ப்போம். விஓ ஐஷன் தப்புன்ட்டா பார்ட்டி யாரை சேர்ப்போம்? கலெக்டர் தான் சேர்ப்போம். நம்ம கிளர்க்கு நம்ம ஸ்டேஷன் யாரோ வந்து சேர்த்தாங்க, யாரை பார்ட்டியை சேர்ப்போம்? டிஐஜி கூட சேர்த்துடும், எஸ்பி கூட சேர்த்துடும். எஸ்பி பார்ட்டி சேர்க்க மாட்டேன், அவருக்கு பார்ட்டி தெரியாது. ஸ்டேஷனில் நடக்கிற ஒரு பார்ட்டி கான்ஸ்டபிள் பண்ணுற தப்புக்கும் எஸ்பிக்கு தெரியாது சார். ஆனால் கேஸுங்கும் போது எஸ்பி தான் சார் சேர்ப்போம். இவர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர், ஹீஸ் இன்சார்ஜ் ஆஃப் த ஹோல் டிஸ்ட்ரிக்ட் சார். இவர் விசிட்டு வராரு. அவர் ஏன்பா பணம் நீங்கள் எப்படி சூப்பர்வைசிங் மட்டும்தான் சார், சூப்பர்வைசிங் மட்டும்தான் சார். எழுதி கொடுக்கணும். என்ன சார் இந்த லெவலுக்கு வரவே கூடாதுன்னு சொல்ல வராங்க. வேறு ஒன்றும் இல்லை. விசிட் இவர் தான் சார் பண்ணி ஆகணும். இவரை போய் கேட்பாரு, போய் கேட்குறது சார். ஆனால் இந்த குழுவில் ப்ராப்ளம், இந்த குழுவில் வந்ததே எப்படி தெரியும்? ஏங்க அவர் ஆஃபீஸுங்க, அங்கே நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க இதே சார்? வேலை செய்கிறார் சார் உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தானே இது? இங்கே போலீஸ் ஸ்டேஷன் சார் இது. அந்தமாரி இவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது சார். போகக்கூடாதீங்க. அப்படி இல்லை சார், நீங்கள் கேட்குறத பார்த்தா ஜட்ஜி மாரி கேட்குறீங்க நீங்கள். நான் கேட்பேன். அப்படி இல்லை சார். கலெக்டரேட்டில் வேலை செய்கிறேன் சார், நான் வேலை சொல்லிடுறேன். சும்மா கத்திட்டு இங்கே எதுக்கு வந்தார்? இங்கே வந்தாரு ஒரு ஆஃபீஸ் இருக்கலாம். அவர் ஆஃபீஸ் இங்கே இருக்குதுங்க. எப்படி அவனுக்கு தெரியும்? அவர் தான் இங்கே சுற்றி சுற்றி வர்றாருன்றான். ஒரு வேளை கொலை பண்ண கூட வந்துருக்கலாம், இவருக்கு வர்றது தெரிஞ்சு கூட கொலை பண்ண வந்துருக்கலாம். அப்புறம் என்ன, அப்புறம் எப்படி தெரியும்னா அப்புறம் என்ன சொல்றது? நீங்க பப்ளிக் இடம் மேல அதிகாரி வேலையே இல்லை தெரியல. அவங்க கீழே வேலை செய்யறவங்க அவங்க தான் கேட்கணும் சார். இவர் தான் சார். என்ன நீங்க புரியாம பேசுறீங்க சார்? இவர் தான் சைன் பண்றவரு அதிகாரி. ஆமா, கேட்டு இவர் வேலை வைக்கணும் மற்றவங்களுக்கு. ஆமா, அவங்க தான் போய் கேட்கணும். இவர் இருந்தது எப்படி தெரியும்? வந்தா அம்படி அடிச்சிட்டான். ஃபாலோ பண்ணிருப்பாங்க சார், ஃபாலோ பண்ணிருக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க சார். பொறுமையா லெட்டர் கொடுத்துல எஸ்பி அந்த பேங்க்குக்கு லெட்டர் கொடுத்தாச்சு. 17/11 அந்த பணம் எடுத்திருக்காங்க. பணம் மக்களுக்கு போய் சேரல. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இங்கே வந்து பிளாக் மேனேஜர் இருப்பாங்க, அதுக்குள்ள பிசி இருப்பாங்க, அதுக்குள்ள இந்த 8 பஞ்சாயத்துக்கு நபர் இருப்பாங்க. அவங்களுக்கு பேங்க் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் நான் தான், இந்த ஜோனல் ஆஃபீஸரும் நான் தான். அதனால் இங்கே விசிட்டுக்காக வந்தேன். இங்கே விசிட் வரும்போது விசிட் முடிச்சுட்டு கொஞ்சம் நின்று வந்தேன் ஒரு 5:15 மணிக்கு. அப்போ தான் இது மாதிரி அவன் பக்கத்தில் உட்காந்து 3 பேரை கொடுத்தாங்க. இது மாதிரி வந்து வயலெல்லாம் திட்டி பணம் பக்கம் பண்ணா நீ எப்படி தடுத்த அப்படின்னு இங்கேயே ஒரு சில பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 7 மாதம் கொண்டாடி சார் நான் எல்லா பணத்தையும் வாங்கிட்டு ஒரு 10 பேர் பணத்தை வாங்கிட்டோம். நான் கட்டிடுறேன் சொல்லிட்டு கட்டாது சார். ஓடியந்தல் பஞ்சாயத்து ஓடி இருந்தது அவங்க மேலே நாம தான் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அந்த அம்மாவும் அப்படிதான் மிஸ்யூஸ் தான் பண்ணணும் நிறையா. அது வந்து நான் போலீஸ் அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணுவோம். யார் சொன்னாலே அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வடமா மேலே கம்ப்ளைண்ட் நம்ம தான் கொடுப்போம். ஐராஜி நம்ம லெட்டர் கொடுத்தாங்கன்னா கூட்டணி தான் கொடுப்போம். சரி, ஒன்றும் விஷயம் கேட்டு அவங்க பொண்ணுங்க தான் அந்த பணத்தெல்லாம் அடிச்சிருச்சு. இவனுக்கும் ஐயவே நிறுத்திட்டானுங்க, என் பணத்தை கட்டுறதுனால கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவையும் கொண்டு போய் வச்சு ஒன்றிய கட்டக்கூடாது. அது மீறி அடங்காத பணம் வந்து இந்த கவர்மெண்ட் நம்பிலாம் போயிடும். கவர்மெண்ட் மாதிரி அது நம்ம தான் காப்பாற்றணும். கவர்மெண்ட் மேலதிகாரி சொன்னால் செஞ்சுதான்
பேங்க்கில் கடன் கொடுத்தா கூட கடனை கொடுத்துட்டாங்க அடுத்து நெரிக்கக்கூடாது அவன் போய் எரிச்சு அவன் ஏதாவது ஒன்று சூசைட் பண்ணிட்டான்னா நீ ஜெயிலுக்கு போடுவேன். இதுதான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. நம்ம நீங்கள் சொல்லலாம் சார் இது மாதிரி போனால் பார்த்தேன் ஒன்று அது வீடு ஆஃபீஸ் பப்ளிக் பிளேஸ் தானே அங்கேயே தான் சுற்றி கிடக்கும் அவன் எப்படி தெரியும்னா சீட்டுக்கு வந்து வீடு ஆஃபீஸ் அப்படி கேட்க மாட்டேங்குது. சரி அவனுக்கு சரி ரைட்டு. அதுக்கப்புறம் பிசி இருப்பாங்க 8 பஞ்சாயத்துக்காக ஒரு 10 பேர். பார்த்துட்டு தான் எப்போ எங்கே வருவாருன்ட்டு அப்போ இன்னைக்கு நீங்கள் வீடு ஆஃபீஸ்லேயே சார் பண்ணாங்க நடந்தது. நீங்கள் இப்போ இப்படியே வந்துருக்கலாமே இங்கே கூட சொல்லிடலாம். அப்பயே கூட ஃபோன் பண்ணி தான் வந்து போனாங்க. டிரைவர் போயிட்டார் 3 மணிக்கு இந்த கண்ணாடி வண்டிது பாருங்க சார் நான் அடிச்சது அடித்து கண்ணாடி எக்ஸாம் சார் ஒரு எஸ்ஐ எக்ஸாம். ஆமாம் அதனால் டியூட்டி வந்து நிறைய பேருக்கு இப்போ போட்டுருக்காங்க. ஒரு தனிப்பட்ட பகையில் போட்டுருக்கீங்களா யாராவது நாங்கள் 2 பேர் இருக்கோம் சார். சார் அதனால தான் நான் இங்கே வரல. என்ன வச்சுங்க என்னால் முடியல. நாங்கள் ஒரு 2-3 பேர் இருப்போம். ஏன்னா ஒரு ஆள் எமர்ஜென்சி எங்கேயாவது ஓரளவு பண்ணாங்க. இன்னும் பேச முடியும் நெஞ்சு வலி. கண்ணத்து விஷயம் சார் 5 மணிக்கு வந்து நான் தான் நின்றுட்டு இருந்தேன். அந்த ஆள் சார் இங்கே சுற்றி கிடக்கும் சார் வீடு ஆஃபீஸாக தினம் போய் போனால் காலையில் வீடு ஆஃபீஸ் காலையில் கேட்டேன்னா கட்சிக்காரமா என்ன நாள் ஆறா நாளைக்கு என்ன நடந்தது அவங்க கூட்டு வச்சு கேட்கும்போது கூட்டுலாம் வச்சு கேட்குறேன் சார் நீங்கள் எஃப்ஐஆர் போனால் போட்டு சார் இருந்தாலும் நீங்கள் விட்டுருங்க நீங்கள் என்கொயரி வரத்தவரை வேறு என்ன பார்த்துக்கலாம் கூப்பிட்டு கேஸ் விசாரிக்கணும்னு பொய்யான கேஸ் கொடுக்கலங்க அவர் என்ன ஆகுனா சார் நடவடிக்கை கேட்டு போனால் போகிறாங்க நான் சொல்கிறதுக்கு இருங்க சார் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார் நீங்கள் தான் எனக்கு பேசவே வந்துட்டீங்களா அவர் சார் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க இது எஃப்ஐஆர் போட்டால் போட்டுட்டோம் இல்லைனா வந்துடுங்க நீங்கள் என்கொயரி வராதுக்கு அவ்வளோ வந்தெல்லாம் போட்டு எஃப்ஐஆர் சாச்சிட்டு போடலாம் எஃப்ஐஆர் தான் நான் போட சொல்கிறேன் எவருன்னா கூப்பிட்டு விசாரிச்சு பஞ்சாயத்தில் பண்ண தேவையில்லை வாங்க போயிடலாம் பண்ணுறது வேலையே கிடையாது. இவர் தான் சார் சொல்கிறேன் அதுமாரி அந்த அந்த கன்சல்டன்ட்டே வராதிங்க அவங்க எஃப்ஐஆர் போட்டோம் வேணால் ஃபால்ஸ் எஃப்ஐஆர் போட்டோம் என்ன வேணாலும் செய்யட்டும் என்ன கிட்ட கூட்டுறாரு விசாரிக்க தான் சார் போடுறோம் எஃப்ஐஆர் தான் சார் விசாரிக்க போட்டு தான் சார் அதுதான் சார் செக்ஷனு ஆஸ் சொல் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சார் ஆஸ் சொல் கெட் த இன்ஃபர்மேஷன் நான் போட்டுருணுன்றீங்க அதானா என்ன சார் நீங்கள் என்னாலும் எழுதி கொடுத்தீங்களா அப்படியே நான் போட்டுருணும் அதுதான் சார் சட்டம் அதாவது இப்போ பேசுறதுன்னு ஒரு நான் பேசுகிறேன் சார் சட்டம் தான் சொல்லுங்கள் சார் சார் எவ்வளோ சட்டத்தை பற்றி தான் சரி உங்களுக்கு சரி நான் பேசுகிறேன் நானும் முந்தாந்து தான் வாங்கிட்டான் எனக்கு முந்தாந்து தெரியாது என்ன நடவடிக்கை நான் கல்ல நானும் அதான் சார் சொல்கிறேன் இதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் என்ன கூடாதீங்க சார் நீங்கள் சார் இதான் உங்களுக்கு ப்ரொசீஜர் என்ன சொல்கிறேன் அவர் சொல்லி போகிறாருங்க நானும் அவரும் பெரிய ஆள் கிடையாதுங்க சட்டம் தான் பெரிய ஆள் ஃபஸ்ட்டு முதல் தகவல் சார் கிடைக்கிறது ரெக்கார்ட் தான் பண்ணுவாங்க அது ஒன்றும் தண்டனை கிடையாது தப்பாக அந்த நம்மளை ரெஃபர் பண்ணி போட்டோம் என்ன ஆச்சு 2 பேரும் கூட்டிகிட்டு பேசுகிற சிஸ்டம் போகவே போகாது வாங்க போகலாம் என்ன எழுதிட்டீங்களா நீங்கள் அது மேலே மல்லித்திட்ட பணிகளில் இந்நிலையில் இன்று ஆய்விற்காக வானாபுரம் கூலி ஆஃபீஸில் தனியாக சென்றதுடன் 20 கொண்ட மாலை 5 மணிக்கு வட்டார மேலாண்மை